Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard, 11th standard and 12th standard மூணு கிளாஸஸ்க்குமே குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் டே 1க்கான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டே 1 அப்படின்றது 4/8/2025 மண்டே அன்னைக்குன்னு. ஸோ ஒரு 3 டைமிங் ஸ்லாட்டாக பிரித்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் என்னென்ன படிக்கணும், 11th ஸ்டாண்டர்ட் என்னென்ன படிக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ தயவு செஞ்சு இதில் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க, மார்க் பண்ணி. அப்படி படிச்சிட்டிங்கன்னா டே 1 வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதா ஆயிரும். அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து அப்படியே நம்ம 45 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை அப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ டைமிங் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்கூல் ஒர்க்கு. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஸ்கூல் ஒர்க் பார்க்குற மாதிரியே பார்த்துக்கோங்க டெய்லி. டைமிங் 2 பார்த்தீங்கன்னா மறுநாள் 5/8/2025 டியூஸ்டே ஏர்லி மார்னிங் காலையில் 4:30லேருந்து 5:20 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 50 நிமிஷம் இதில் நாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க, சாப்டர் 1 2 மார்க்ஸில் ஒரு 3 2 மார்க்ஸ் படிக்கிறீங்க. சரியா? இந்த 3 2 மார்க்ஸு பார்த்துக்கோங்க. 4 மார்க் 7 மார்க்கில் இந்த ஒரு 2 கொஷின்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ 3 ஷார்ட் ஆன்சர்ஸும் 2 டீட்டெயில் கொஷின்ஸும் ஆல்ரெடி படித்தது தான், ஜஸ்ட் நீங்கள் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 5 கொஷின்ஸை மட்டும் இந்த 50 மினிட்ஸில் படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்க. சரியா? ஃபிசிக்ஸில் ஒரு 3 2 மார்க் கொஷின்ஸ், சாப்டர் 1ல் ஒரு 3 2 மார்க் கொஷின்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 3 மார்க் கொஷினில் ஒரு 2 3 மார்க் கொஷின்ஸு, இந்த 2 கொஷின்ஸும் தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷினில் ஒரு 2 5 மார்க் கொஷின்ஸ் படிக்கிறோம். சரியா? ஸோ 3 2 மார்க்கு, 2 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஷின்ஸ், மொத்தம் 7 கொஷின்ஸ் வந்து இந்த டைமிங்கில் நம்ம படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டும் ஃபிசிக்ஸ் தான் படிக்கிறீங்க. சாப்டர் 1ல் ஒரு 3 2 மார்க் கொஷின்ஸு, ஒரு 4 2 மார்க் கொஷின்ஸ் படிக்கிறீங்க, பார்த்துக்கோங்க. இந்த 4 2 மார்க் கொஷின்ஸு. அப்புறம் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸும் வாட் இஸ் கெப்பாசிட்டர், டிஃபைன் இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், மொத்தம் 4 2 மார்க்கு, 2 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஷின்ஸ். சரியா? இந்த 2 5 மார்க் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. 8 கொஷின்ஸ். சரியா? ஸோ இந்த டைமிங்கில் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் இவ்வளோதான். அடுத்தது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு தேர்ட் டைமிங் மார்னிங் 5:25 AM-லேருந்து 6:25 AM வரைக்கும் 1 hour. இந்த 1 hour-ல் நம்ம என்ன படிக்கிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். சரியா? 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வந்து சாப்டர் 1ல் 5 மார்க்கில் ஒரு 2 + 4 6 சம் பார்த்துக்கிறோம். டெய்லி பேசிஸில் மேத்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே வர மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம். சரியா? ஸோ இந்த 6 ப்ராப்ளம்ஸும் 2 மார்க்கில் ஒரு 2 4 6 2 மார்க்ஸில் ஒரு 6 ப்ராப்ளம். சரியா? ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸும் சாப்டர் 1ல் 5 மார்க்கில் 2 4 ஒரு 5 5 மார்க் கொஷின்ஸு, 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 4. சரியா? 12th ஸ்டாண்டர்டும் நீங்கள் 5 மார்க்கில் ஒரு 2 4 ஒரு 5 5 மார்க் கொஷினு, 2 மார்க் 3 மார்க்கில் 2 4 6 8 9 ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிறீங்க. சரியா? ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் செகண்ட் டைமிங்கில். அடுத்து டைமிங் 4, அதே நாள் காலையில் 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த டைமிங்கில் 10th 11th 12th 3 பேருமே இங்கிலீஷில் ப்ரோஸ் 1ல் இருக்கக்கூடிய சினானிம்ஸும் ஆன்டனிம்ஸும் ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணுறீங்க. சரியா? ஸோ இதை மட்டும் இந்த ½ an hour கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து டே 1க்கான ஸ்டடி பிளானர். இதில் நம்ம கொடுத்த எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணிடக்கூடாது. எல்லா கொஷின்ஸையும் இந்த டே 1ல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் டே 1ல் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு பார்க்குறீங்களோ லாஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் இதே ஆர்வத்தோடு பார்த்தா மட்டும்தான் என்னால் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்க முடியும். ஸோ கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக இதே மாதிரி உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம். சரியா? தேங்க்யூ.